போங்க. ஈரோடு பாபா அவளுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அந்த சேர் அங்கிட்டு எடுத்து போட்டு அது குறுக்க உள்ள ஊடு வந்தாலும் வரலாம். கம்மியா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணினா கீழே விழுந்துரும். பாத்துக்கோ. தள்ளி தள்ளி இருந்துக்கோ. கோமதிக்கு தள்ளி இருந்துக்கோ. இந்த தூணுக்கு இந்த பரமே இருந்துக்கலாம் நீ. இந்த பரம் வந்துக்கோ. அவ்வளவுதான். சீதன் தள்ளிடு. சித்ரா உங்களுக்கு தள்ளி இருந்துக்கோ. பழம் கீழே விழுந்தவங்க அப்படியே ஒதுங்கிருங்க. மெதுவா மெதுவா. 1 2 3 இங்க வந்துட்டாப்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் 3 பேர் தான் இருக்கான். 3 பேர் எடு. கரண்டியில் எலுமிச்சம்பழம் கொண்டு செல்ல பெண்களுக்கு முதல் பரிசு சிவகாமி, இரண்டாம் பரிசு வசந்தகுமாரி, மூன்றாம் பரிசு சீதாலட்சுமி. ஃபர்ஸ்ட் போட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் போனவங்களுக்கு செகண்ட், தேர்ட் போனவங்களுக்கு தேர்ட். சரியா? சரியா? 4 பேர் இருக்கா பாத்துக்க. இந்த அமைப்புகள்கிட்ட கேட்க வேண்டியது. அவங்க இப்ப அனுப்பியிருக்காங்களா? ஆள் அனுப்பியிருக்காங்களா? இதனை அடுத்து 10 to 15 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான புட்டியல் நீர் நிரப்புதல். அந்த சாய தண்ணியில தூக்கி வைங்கடா. கலர் பாட்டில் எடுத்துட்டு போ. கவனி, இங்க இருந்து இந்த பாட்டில் நிறைய ஊற்றி பாட்டில் நிறைய இருக்கணும். கொண்டு போகும்போது அவசர அவசரத்தில் குறையா கொண்டு போனா கொட்டிட்டோம் சொல்லலாம். நம்ம தான் வந்தாலும் சொல்லக்கூடாது. சரியா? சீக்கிரம் வேகமா வேகமா ஊத்து. கையில கீழே சிந்த கூடாது. கொண்டு வர்றத கரெக்டா ஊத்துங்க. அங்க இருந்து கொண்டு வந்து கீழே ஊத்தினா பாட்டில் நிறையாது. கொண்டு வர்றத கரெக்டா ஊத்து. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் யார் ஓட்ட கையே, யார் சிக்கனவாதி. கொண்டு வர்றத கரெக்டா ஊத்துங்க. கீழே தான் போகுது. நாகம்மா விடிய விடிய ஒருத்தாலும் பாட்டில் நிரப்பிக்க மாட்டவங்கள. ஜனனி கொண்டு வர்றது பரவாயில்ல. அப்படியே குறைய குறைய ஊத்துக்கடா. கரெக்டா ஊத்தணும். அவ்வளவுதான். கீழே சிந்த கூடாது. கொண்டு வர்றத கரெக்டா உள்ள ஊத்துங்க. கொண்டு வர்றது இங்க கீழே சிந்திட்டு போயிருங்க. கீர்த்திகால கொண்டு வர அப்படி கீழே ஊத்திட்டு போறா. அப்படியே மெதுவா ஊத்தி அந்த டார்ச் எல்லாம் நல்லா கெட்டா கீழே ஊத்தினா போகும். சாலை முன்னாடி நல்லா தொங்க விட்டுக்கோங்க. சாலை நல்லா கெட்டான பின்னாடி கொண்டு வந்து நல்லா ஊத்துங்க. ஏன் கீழே ஊத்துறீங்க? பாட்டில பார்த்து கரெக்டா ஊத்து. அவசரப்படாதீங்க. பாட்டில் தெரியாம முடிச்சாரு. ஓடியா ஓடியா. இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான். அவ்வளவுதான். ஒரு கை ஜானகி பாட்டில் கீழே சாஞ்சிட கூடாது. பாத்துக்கோ. பாட்டில் நிறைய இருக்கான்னு பாத்துக்கோ. நந்தினி பாட்டில் ஃபுல்லா ஆகி வருது. கோவியா ஊத்தி. நீ கொஞ்சம் தான். தட்டுல தண்ணி ஊத்துக்கடா. தட்டுல இருக்கு. தட்டுல தண்ணியில பாரு. இருக்கு இருக்கு இருக்கு. நாம அதை ஊத்திக்கிட்டே இருப்பாய். எப்பதான் மேல போக தட்டிட்டு இருக்கணும். இந்த கோட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. வந்துடக்கூடாது. சரியா? அது காத்துக்கு போனாலும் சரி. இந்த இடத்துல உள்கட்டு சின்ன வட்டம் சின்ன வட்டம். கோட்டை விட்டு வெளியே போக கூடாது. வெளியே வந்துட்டானுங்க. காத்து கொண்டு வந்துருச்சு பாரு. எந்த பாட்டில் வேணாலும் என்ன செய்யலாம்? சாய்க்கலாம். நெருக்கி வச்சா 2 பாட்டில். ஒரு பேட் எடுத்துக்கோ. ஸ்கோர் குறிச்சுக்கோ. பேரை எழுதிக்கோ. டாக்டர் குறிச்சுக்கிட்டே வா. ட்ரையல்லாம் கிடையாது. 3 தான். 3ல 3 ஸ்கோரையும் கூட்டினா எதுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் வருதோ
எழுதியிருக்க நம்பர் இங்க இருந்து பார்க்கவே தெரியல. சரி, இப்ப அங்க பந்து விழுந்துருச்சு பாட்டுல, அந்த ஸ்கோரை உனக்கு தான் தெரியணும், அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது இங்க இருந்து. ஏன்னா அதை மட்டும் வச்சீங்கன்னா அவங்க கரெக்டா அந்த பார் அடிப்பாங்க. ஆனா இங்க தள்ளி கிடையாதீங்க, பின்னாடி வாங்க. இது பாட்டிலே தொடாது போல் இருக்கு. நீங்க வச்சிடா, நீ சொல்லக்கூடாது, ஸ்கோரை சொல்லாத, அதை மட்டும் அப்படியே குறிச்சுக்கோ. குறிச்சிட்டு அங்க வை, அதை குறிச்சுக்கோ. விஷ்ணுங்க வா, நீ வந்து உட்காரு, உட்காரு. பரவாயில்ல, ரெண்டையும் தட்டிச்ச. டக்குனு பக்கத்துல குறிச்சிட்டு அங்க வை பாட்டுல. நீ ராதா, நீ பார்த்துட்டு வந்து டக்குனு குறிச்சுக்கோ, எடுத்துட்டு வர வேண்டாம், இதெல்லாம் வேகமா முடியாது. கேப்ல போயிடுச்சு. அடுத்த பேர் எழுதிக்கா கனகராசு. அடுத்து போடுறது யார்? அடுத்த பேரை கரெக்டா எழுதிக்கவா. இங்க வரக்கூடாது, அடுத்த ஒரு கேம் இருக்கலாம். ஒரே ஸ்கோர் வந்துச்சுன்னா திருப்பி விளையாட வேண்டும். இங்க வராதிங்க யாரும், அதெல்லாம் இல்ல, தெரிஞ்சு போகும். இங்க யாரும் வரக்கூடாது. ரெண்டு கடையில வருது பாரு, அப்படித்தான். கப்பு மூடாப்பா எங்க இருக்கு? இது பத்தாது. எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாது உனக்கு. உருட்டி விட்டாதான் பாட்டில் விடும். எரிஞ்ச இடம் உருட்டி பாட்டில கனெக்ட் பண்ணி எரிங்க. உருட்டி விடுங்க, அவ்வளவுதான். டக்குனு பாயிண்ட் குறிப்பா. ராதா, நீ உன் வேலை அது. ராதா, நீ பார்த்துட்டு வந்து பாட்டில வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு குறி. விக்கி, நீ எடுக்காத, இரு, அவன் போய் அவன் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருவான். அவ்வளவுதான், அப்படி குறிச்சு நீ பார்த்துக்கிட்டு வந்து குறிச்சுக்கோ. நீங்க இங்க சொல்ற சவுண்ட் கூட அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பாத்துக்கோங்க. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எரிஞ்சா குதிச்சு தானே போவோம். எல்லாரும் கலந்துட வேண்டியதானே, வெயில் அடிக்கி. தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஊற்று. தொடலையா? போட தெரியுமா? குவான்டிட்டி பாருங்க. வடக்கு இருந்து 3வது பாட்டில் ரொம்ப பக்கமா இருக்கு, இடையில கேப் இருக்கு பாரு, அதே இடத்துல வைங்க தள்ளி. எவ்வளவு தண்ணி இல்லை, ஒரு கிளாஸ். ஆமா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பாலை தொடாம இருந்தா தெரியா. சக்கரை போடணும், சக்கரை போடணும், புளிப்பா இருக்கும். ஆட் சுகர் போட்டு பண்ணு. பரவாயில்ல, நல்லா கேப்ல போடுங்க. அவர் எப்படியா ஒரு பிரைஸ் வாங்கணும்னு நினைக்காரு, முடியல, அதை தாண்டி வரும். உருட்டி விடுங்க, அப்படின்னு குதிக்க கூடாது பாருங்க. அப்படித்தான். இப்ப பாருங்க, விழுமாருங்க, விழுந்துருச்சு. எரிஞ்சேன்னா குதிச்சு பால் போயிடும். வேக வேகமா முடிக்க. அடுத்து இந்த விளையாட்டினை அடுத்து பெண்களுக்கான கப்பை வாயினால் எடுத்து கொண்டு செல்லல். பெரிய பெண்களுக்கான கப்பை வாயினால் எடுத்து சென்று அடுக்குதல். கப் எடுத்து அப்படியே கொண்டு எடுக்கணும். ஜெயராம் போட்டுட்ட
இங்கே இருக்கார நீ அங்க போ. வடை எடுத்ததுக்கு கயிறு இருக்கா? இல்லை வடை எடுத்ததுக்கு தெரியல, யார்கிட்டயா தான் கேட்கணும். அது நம்ம தோத்து போனாலும் போகாது, வேண்டாம்னு நினைக்கேன். அது வேண்டாம்னு நினச்சிக்கேன். இங்கே ஆள் இல்லை, பார்த்துக்கோ. அஞ்சு பேர் என்ன பண்ணிட்டேன்னு போன வருஷம் இழுத்தாங்க, இழுத்து போட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் அது இல்லை ஆளு. நீ இழுப்பியா? பாரம்பரிய விளையாட்டுல அதெல்லாம் விடக்கூடாது. எப்படி பாரம்பரிய விளையாட்டுல? பாரம்பரிய விளையாட்டு தான். ரோட்டு மாமா ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் காத்து வாங்கி கிடக்கு. சிவா குதிக்காம அப்படியே உருட்டு, அப்படின்னா தான் அடிக்கும். குதிக்கவே கூடாது, உருட்டு மட்டும் விடு. பாத்துக்கோமா, போதும் பாத்துக்கோ. இந்த கப்பு தான் கொடுத்துருங்க, இந்த கப்பை உடைக்கூடாது. குரு கரெக்டாடுறா, உருட்டி விடு, எரியாத. கேப்ல வருது பாரு. சக்கரை போடாம இருக்கும். சக்கரை போடுங்க. எது சக்கரையா? அரை போடு, பொருத போடு. அதை போடு, வேணா தண்ணி ஊற்றிக்கலாம். தப்பு தான் இருக்கு. உங்களுக்கு அம்மா எப்போ வந்தீங்க? அப்பா வந்து அது வந்து அது பிரைஸ் இருக்கு, லீவ் எடுக்காம. அது எப்பா இருந்தாலும் நான் விளையாட போறேன், விளையாட போக மாட்டேன். எதுக்கு இருந்து அவனுக்கு துடியாத சொல்லிட்டு இருக்கான், நைட்டு வந்துடுவான். இது நிக்கிறவனுக்கு கிடையாது. முதல்ல இங்க எவன் நிக்கானா அவனுக்கு கிடையாது, உண்மையிலே கிடையாது. இங்க நிக்கிறவனும் கிடையாது. வேணும்னா வெக்கல போ. அசுவத்திரு, பத்துவான் இரு, கண்ணாடி இரு, மோகன் இரு, நீங்க தான் கொடுக்கணும். நீ குத்தாடினாக்க நீங்க உங்களுக்கு ஊத்திட்டே இருக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு கொடுத்து தான் நீங்க நினைப்பாங்க. இதனை அடுத்து பெண்களுக்கான கப்பை வாயினால் கொண்டு சென்று அடுக்குதல். இன்னும் 2 டேபிள் வேணும்டா. இந்த மாதிரி டேபிள் 4 டேபிள் வேணும். போதுமா? ஒன்று எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியாது. 2 டேபிள், அந்த பக்கம் 2 டேபிள். காத்துக்கு இது வைக்கக்கூடாது. அதெல்லாம் வருவா பாரு, வரமாட்டான்னு சொல்றியோ? ஏமா எல்லா பெண்களும் கலந்துக்காங்கம்மா, வராதுங்க சொல்றாரு. எல்லாரும் வந்துருக்கோம். என்ன பின்னால கையை கட்டி வாயை கொண்டு எடுத்து போக முடியாது. பாப்பா இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி கவுரான்னு பார்க்கலாம். இதுல நிலவமெல்லாம் விளையாடலாம். இந்த விளையாட்டு ஈஸியான விளையாட்டு தான். லட்சுமக்கா உள்ள விளையாடலாம். இவங்களுக்கு வந்து இடுப்பு வளைஞ்சுக்கிட்டு இருக்க ஆளு தான் ஈஸியா எடுத்து கொண்டு வரலாம். குனியது ஈஸியா. அம்மாவுக்கு பல்லு இல்லையா? அப்படியா? கப்பை பிடிக்கிறதுக்கு அது வேறையா? எவ்வளவு ஈஸியான விளையாட்டு இது. சரிதாமே? இப்படி தூக்குனா மேல தாடும். உருட்டி விடு. உருட்டி விடுறாக்கட. இவன் மெட்ராஸ்ல இருந்து வந்து ஒன்னும் இல்ல, ஒரு பிரைஸ் கூட இது பண்ணலாம. கரெக்டா ஒரு பாட்டில் கூட தொடலையா? தொடல இல்ல, பலூனையும் உடைக்கல, இதையும் தொடல, வட்டத்துல காலையும் எடுக்கல. இது கோழி எரிஞ்ச மாதிரி. ஏன் நாங்க வரலாமா? வரலாம். எனக்கு தெரியல. பயத்தை கொடுத்து போய் எல்லாரும் குடிச்சு வரணும். கீழே போங்கடா. எங்க
ஆட்களுக்கு எல்லாம் கொடுங்க. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ, கப் எடுக்கோ. சின்ன பிள்ளைகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில்வர் கிளாஸ் எடுத்துக்கோ, அப்படின்னா ஊதி கொடுக்க ஈஸியாக இருக்கும். இதை வச்சுன்னா கிளாஸ் இப்படி போயிடும். இருக்கா கிளாஸ் இருக்குமா, ஜக்கை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸை கொடுத்து அப்படி கொடுக்கலாம். இதை வச்சே மோந்தாங்கன்னு வச்சுக்கோ, கப்பு போயிடும். போட்டுமா இல்ல அடுத்த என்ன விளையாட்டு இருக்கு? அது கடைசி வட்ட எழுத்தல் இருக்கு. இதனை அடுத்து பெண்களுக்கான வாயினால் கப்பை கொண்டு செல்லுதல். ரெடியா இருங்க. இந்த 2 டேபிள் தூக்கிட்டு வந்தா நல்லது. சோமம்மா 2 டேபிள், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வேணும். 2 டேபிள் வேணும், 4 வேணும். இங்க தள்ளி போடு, அந்த எண்டுக்கு போடு. நான் நீ வாரே வரல. கனகராசு இங்க வா. அந்த 2 டேபிளையும் நீளமாக போடணும். அந்த டேபிளை 2 நீளமாக போட்டுக்கோ. இந்த கப்புகளை அப்புறம் உழைச்சிட்டு இப்படியே நீளமாக வச்சு அவங்க வேணுங்கிறத எடுத்துட்டு முடியாது. சரி நான் வாரேன். பெண்கள் தயாராக இருக்கவும். ஈஸியான விளையாட்டுமா, ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. வாயிட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த கப்பில் வச்சு அடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேகமாக செய்யணும், அவ்வளவுதான். 1 நிமிஷத்துல யார் அதிகமான கப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். எத்தனை கப் எடுக்கிறாங்களோ அவ்வளோ 4. இங்கே இருந்து நம்ம சொல்ல உருட்டுறோம் போடுவோம், அங்கே போய் போட்டால் தான் தெரியுது. நல்ல கேப் பார்த்து விட்டுட்டேன். அவர் போடுறாரு பாருங்க, கரெக்டாக அடிப்பாரு. போட்டாச்சா? ரைட்டு மாமா, உருட்டணும் மாமா. அப்படி வேகமா போடுறாரு, விழுந்துருது. அடிச்சிருச்சா? ஜெயபால் ஸ்டைல பாருங்க அவன் எப்படி நிக்கிறான்னு. அவன் அடிச்சிடணும். மாமாவுக்கு வடக்கு பக்கம் தான் பிடிக்கி. 3 சான்ஸ் போட்டிடலாமா? 3 அடிச்சாச்சா? அடிச்சது அடிக்கல, ஸ்கோரை பார்க்கணும்ல. பரவாயில்ல. கனகராஜ் கப் எடுத்துட்டு போயிட்டியா? இந்த கப்பை யார் எடுத்தா? அந்த கப்பு ஏற்கனவே டிவியில உங்களுக்கு போட்டுப்பாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். ஆமா ஆமா. கையை கப்பை கொண்டு வரும்போது கையை எடுக்க கூடாது. கை எடுத்தா வெளியே எடுத்துருங்க, அவுட் தான். பின்னாடி எந்த காரணத்தை கொண்டும் கையை எடுக்க கூடாது. போங்கடா, இங்க ஒரு ஹெல்ப்புக்கு போனீங்கன்னா தானே. இங்கே உட்கார்ந்து எப்படி இருக்கும்? பின்னாடிதான் எல்லாம் இருக்கான். இங்க வந்து ஹெல்ப் கூட ஒருத்தர மாட்டேங்க.
ஆனா வைக்கிறது உங்க கப்பு எது இருக்கோ அந்த ஆள் நேரா பார்த்து வைங்க. இங்க கப்பு நீங்க வச்சுட்டு போற கப்பு கீழே சாஞ்சு கிடந்தாலும் அதை வாயை கொண்டு நிறுத்து வைக்க வேண்டியது உங்க வேலை தான். யாருமே தொட மாட்டாங்க. எத்தனை அதிகமா சேர்க்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பார்த்துங்க, கையை எடுத்துட்டீங்கன்னா அவுட்டு தான் சொல்லிடு. வாய் இந்த கையே நடமாடப்படக்கூடாது. உங்களுக்கு ஃபுல்லாவே வாய் தான். டைம் பார்த்துக்கோ, டைம் பார்த்துட்டு கப்பு எந்த டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். போ போ வேகமா போடுங்க. ஓட்டம் தான் முக்கியம், எடுக்கிறத விட ஓட்டம் முக்கியம். ஓட்டம் ஓட்டம் ஓடி வரணும். கப்பு கீழே சாஞ்சிடக்கூடாது. நேரா வச்சுட்டு போங்க, நேரா வச்சுட்டு போங்க. கீழே விழுந்தா கூட கீழே விழக்கூடாது. நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. டைம் பார்த்துக்கோ. அந்த கப்புக்கு மேலேயே எடுக்கணும். கீழே விழுந்தாலும் வாயை கொண்டு எடுத்து வைக்கணும். வேகம், ஓட்டம் தான் தேவை. கை எடுக்க கூடாது. பின்னாடி எடுக்க கைய நல்லா நோட் பண்ணுங்க. கை எடுத்தானா அவுட் பண்ணிருங்க. இதுல ஓட்டம் தான் முக்கியம். கீழே விழுந்தா விட்டுருங்க. வேகம் வேகம் தான். சீதை ஓடி வச்சுக்கிறான். கீழே விழுந்த கப்பா அவ்வளவுதான். ஓடு ஓடு. அடுத்து கீழே விழுந்த எப்படி எடுக்க முடியும்? ஓட்டம் தான் இதுல முக்கியம். இந்த 9 பேர் எண்ணிக்கிட்டே வாங்க. உங்க முன்னால எத்தனை கப்பு வைக்காங்கன்னு கவுண்டிங்ல வரட்டும். ஓடுற மாதிரி ஓடி வேகமா. 1 நிமிடம் முடிந்தது. 1 நிமிஷம் இருக்கு. இன்னி இருக்கு கப்பு. ஓடியாங்க. ஏய், நீங்க கப்பை நகர்த்தி வைக்காத. டேபிள்ல தள்ளி இருந்தாலும் வாயிட்டு எடுக்கட்டும். இழுத்து அந்த அந்த போ வேகமா போ. இன்னி வரலாம். 30 செகண்ட் தான். வேகம் வேகம் தான். ஆமா, கொண்டு வந்து கீழே சாச்சி விட்டுறாங்க. உள்ள உள்ள வாயை கொண்டு உள்ள அமுக்க. என்னமா வீட்டுல வேலை பார்த்துருவாங்க பாருங்க. வாய்க்கும் கைக்கும் 15 செகண்ட். சீக்கிரம் டைம் வந்து நிப்பாட்டிருங்க. வாயில கப்போட வச்சிருந்தா கூட நிப்பாட்டிருங்க. வேகம் 15 செகண்ட் தான். இன்னும் ஒரு கப் எடுத்து வரலாம். ஓடு ஓடுங்க ஓடுங்க. அவ்வளவுதான். நிப்பாட்டிக்கோ. அப்படியே இருக்குது. நீ எண்ணிக்க. அப்படியே வச்சிருங்க.